Who is Vijay Praveen according to you and what he is doing? Actually, I'm a colloquial funny guy. எல்லா ஃபவுண்டர்ஸுமே இப்போ இன்ஸ்டா வந்துட்டாங்க, ஃபேஸ்புக் வந்துட்டாங்க. தே ஆர் போஸ்டிங் தேர் ஓன் கிரியேட்டிவ் கண்டென்ட். இது இன்டெரக்டா என்ன டைரக்ட் அட்டாக் பண்ற மாதிரி ஒர்க் பண்றீங்களா இல்ல இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் போடுறீங்களா? நான் ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும். ஓ நைஸ் சூப்பர் நல்லா இருக்கு. சொல்லுங்க என்ன உங்க ஐடியா? கெட்டிங் கோ ஃபவுண்டர் இட்ஸ் லைக் கெட்டிங் மேரிட். யாரோ பிரெக்னென்ட் ஆனதுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு சொல்ற மாதிரி சென்னை ரன்வே ஏர்போர்ட் ரன்வே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும். அவன் ஸ்டார்ட் அப்ல ரன்வே எல்லாம் கேட்குறப்போ ஆக்சுவலி தெரியல. How Vijay Praveen scaled and raised 14 million. நிறைய ஃபெயிலியர்ஸ் தான். வி met at least 20-30 இன்வெஸ்டர்ஸ் சாலிடாக ரிஜெக்ட் பண்ணாங்க. Mental stability actually breaks whenever people don't believe you. என்னோட ஜேர்னிலுமே நிறைய பேர் வந்து ஏதோ ஆண்டர்பிரினர்னு போட்டிருக்கான், ஃபவுண்டர் அண்ட் சிஓன்னு போட்டிருக்கான். சும்மா ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஃபவுண்டர் அண்ட் சிஓன்னு போட்டால் ஒரு ஃபவுண்டரா. What made you to enter into angel investing? நம்ம ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஆக்சுவலாக மணி போயிடும் அப்படின்னு தெரிஞ்சு தான் போடணும். தமிழ்நாட்டில் ஃப்ரிகேட்னு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். தமிழ் இனியன், மைண்ட் அண்ட் மாம், பத்மினி ஜானகி, டிக்கெட் 9, சந்தோஷ் அண்ட் யாழினி, ஆதார் கார்டுகளோட இதெல்லாம் லீக்கேஜ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இன் 5 years டைம் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் டு ஹிட் $10 trillion. You grow a lot. குரோலாட்டு கோவத்தில் சொல்கிற மாதிரி இருக்குது. The guest of our today's show is Vijay Praveen, who is the founder of BitsCrunch. வெளியே இருந்து பார்த்தா பிளாக் செயின், NFT, டிஃபை இதெல்லாம் வந்து பெரிய பெரிய டெர்மினாலஜிஸாக தெரியும். பட் நம்ம பாட்காஸ்ட்டில் விஜய் பிரவீன் இது எல்லாத்தையும் பிட்ஸ் அண்ட் பீஸாக பிரேக் பண்ணி ஹீ டோல்ட் அஸ் லைக் எல்லாமே சின்ன சின்ன விஷயமா மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காரு. அண்ட் இதில் என்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அண்ட் வாட் ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரனர்ஸ் கேன் டேப் ஃப்ரம் இட் அதையும் நமக்கு சொல்லியிருக்காரு. வெல்கம் சார். தேங்க்யூ தேவா, தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணர்னு சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ யா தேங்க்ஸ் ஃபார் ஹோஸ்டிங் மீ அண்ட் கிளாட் டு பி பார்ட் ஆஃப் யுவர் ஜர்னி. தேங்க்யூ சார், தேங்க்யூ மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ எப்போவுமே நம்ம பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வி ஆஸ்க் ஒன் பெக்யூலியர் கொஸ்டின் டு எவ்ரிபடி. ஸோ ஹூ இஸ் விஜய் பிரவீன் அக்கார்டிங் டு யூ அண்ட் வாட் ஹீ இஸ் டூயிங் கரண்ட்லி? விஜய் பிரவீன் அப்படின்னா ஐ வுட் சே இஸ் அ பேஷனேட்டட் guy who wants to do one step at a time and who wants to continuously do things. நிறைய பேர் வந்து அந்த ஒரு விஷயம் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க, இல்லை போதும்னு நினச்சிப்பாங்க. பட் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் புஷிங் மை செல்ஃப் டு அன் எக்ஸ்ட்ரீம் இன் வாட் எவர் ஐ டூ. அண்ட் ஆக்சுவலி ஐம் அ கலோக்கியல் ஃபனி கை. அது இன்னும் நிறைய பேர் தெரியாது. மேபி இந்த பாடில் நம்ம அதை எடுத்துகிட்டு வரலாம். Great to hear actually. One step at a time, that is more relevant to me. நானும் இப்போ அதே ஃபோக்கஸில் தான் இருக்கேன். அண்ட் வில் ஸ்லோலி ரீவைண்ட் டுவர்ட்ஸ் ஹவ் யுவர் பாஸ்ட் இஸ். அண்ட் உங்கள் ஸ்டோரிஸ் எல்லாருமே நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அண்ட் மற்ற பாட்காஸ்ட்டில் பார்த்துருப்பாங்க. வாட் ஐ வாண்ட் டு கவர் யூ இன் திஸ் பாட்காஸ்ட் இஸ், ஸோ விஜய் பிரவீன் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரம் காலேஜ் அங்கேருந்து ஜெர்மனி போகிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பாங்க. அண்ட் ஃப்ரம் ஜெர்மனி ஒர்க் போகிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பாங்க. ஒர்க் ஃப்ரம் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 4 ஸ்டெப் ஐ வாண்ட் யூ டு டெல் மீ வாட் பிவோட்டல் மூமெண்ட்ஸ் சேஞ்ச்ட் தட் புஷ்ட் யூ டுவர்ட்ஸ் திஸ் பொசிஷன். ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸில் வந்து ஒரு சில டவுன்ஃபால்ஸ் இருந்தது. ஐ ஒன்ட் சே தட் இட்ஸ் அ க்ளீன் பாத், ஒரு அப்டக்கிளே இல்லாத பாத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் படிக்கவே கூடாதுன்னெலாம் சில பேர் நினச்சிருக்காங்க. ஸோ தட் வாஸ் அ சிச்சுவேஷன் தட் ஐ ஹேட் டு ஓவர் கம். அண்ட் தென் காலேஜ் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் இன் ஜெர்மனி அப்படின்னதும் நிறைய பேர் கேட்ட கேள்வி, மாஸ்டர்ஸ் இன் ஜெர்மனி ஏன்? யூஎஸ் இருக்குது, கனடா இருக்குது, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறப்போ ஏன் ஜெர்மனின்னு கேட்டாங்க. ஆப்வியஸ்லி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஜெர்மனி இஸ் அஃபோர்டபுள். அப்போ 2013 பேக் இன் டைம் ஜெர்மனி வாஸ் அஃபோர்டபுள். ஈவன் ஸ்டில் டுடே யூஎஸ் கனடாலாம் கம்பேர் பண்ணுறப்போ 50-60 lakhs 70 lakhs ஆகிற மாஸ்டர்ஸ் ஜெர்மனியில் ஒரு 10 to 20. இப்போ எப்படியும் கடன் எடுத்து தான் போகிறோம், லோன் எடுக்க போகிறோம். 70 எடுக்கிறதுக்கு 20 எடுக்கலாமே, டேமேஜ் கம்மியாகும். சப்போஸ் மாஸ்டர்ஸ் படிக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த திருப்பி பே பண்ணக்கூடிய ரீபேமெண்ட் இஸ் நாட் அ லாட். பட் அந்த இன்ஸ்டிக்ட் எப்படி வந்துச்சு? இப்போவுமே எனக்கு லோன் எடுக்கணும்னா அவ்வளோ தயக்கமாக இருக்கும். ஸோ ஹவ் வி வில் டூ, ஹவ் வில் ரீபே? ஐ மீன் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், நான் ஐம் நாட் சம் ஒன் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்லாம் சொல்ல மாட்டேன். பட் ஐ ஹேட் அ டீசென்ட் ஃபேமிலி, ரைட். என்னோட டேட், அப்பா போலீஸ், இப்போ கரண்ட்லி இன்ஸ்பெக்டர். பட் அவருமே ஹஸ் கான் த்ரூ அ லாட். போலீஸில் டிராஃபிக் டிரைவராக இருந்திருக்காரு, என்னென்ன ரைட்டராக இருந்திருக்காரு, ஹெட் கான்ஸ்டபிள். நான் 2013 போனப்போ he was ஹெட் கான்ஸ்டபிள். ஸோ அப்பா போலீஸ், அம்மா டீச்சர். ஸோ ஒரு நார்மல் ஃபேமிலி அண்ட் தே கேன் அஃபோர்ட்
that 10-15 lakhs of loan at that time. ஒரு 2 பேரும் கவர்மெண்ட் ஜாபுங்கிறனால ஒரு 10-15 lakhs சப்போஸ் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு. இப்போ லைஃப்பில் எல்லாமே ஹிட் ஆர் மிஸ், லைக் பைனரியாக தான் பார்க்கணும். அப்படி ஒஸ்ட் கேஸ் மிஸ் ஆனால் தெர் இஸ் அ பேக்கப். ஸோ அப்படி ஒரு ஃபேமிலி தான். அதனால் இந்த ரேக்ஸ் டு ரிச்சஸ்லாம் நான் என்றைக்குமே இது பண்ணிக்க மாட்டேன், சொல்லிக்க மாட்டேன். பிகாஸ் ஐ ஹேட் த லக்ஸுரி டு டேக் அப் அ மாஸ்டர்ஸ் ஃப்ரம் ஜெர்மனி விச் காஸ்டட் மீ 10-15 lakhs 20 lakhs. அதை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, ரைட்? ஸோ அவங்கள தான் நம்ம வந்து ரேக்ஸ் டு ரிச்சஸ்ன்னு செலிப்ரேட் பண்ணணும். இந்த 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 அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிற என்னையோ இல்லை இதுக்கு ஈக்குவலோ இதுக்கு மேலே இருக்கிறவங்கள நம்ம சொல்லணும்னு தேவையில்லை. ஸோ அந்த அந்த ஒரு கட் ஃபீல் ப்ளஸ் ஒரு பேக்கப் இருக்குது. லைஃப்க்கு எப்போயுமே ஒரு பேக்கப் இருந்தால் பெட்டர். ஸோ எனக்கு என் திறமை மேலே எபிலிட்டி மேலே நம்பிக்கை இருந்தது. அதை தாண்டியும் அப்பா அம்மா கவர்மெண்ட் ஜாப், போலீஸ், எக்ஸாக்ட்லி செல்ஃப் சஃபிஷியன்ட். அப்படியே ஒஸ்ட் கேஸ்னா அம்மா அப்படின்னு போனால் தெர் இஸ் அ ஹேண்ட் டு ஹோல்ட் மீ, ரைட்? அந்த பேக்கப் இருக்குது. அப்பாவும் அப்படி தான். என்ன அப்பா போலீஸுங்கிறனால 2 அடியை போட்டு வாடான்னு சொல்லுவார். அம்மா பிரச்சனை இல்லை, சேர்த்துப்பாங்க வீட்டில். ஸோ அதான் இப்போ மாஸ்டர்ஸ் பண்ண போயிட்டீங்க. அண்ட் மாஸ்டர்ஸ் நீங்கள் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் பண்ணீங்க, இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அங்கே லேண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஹவ் யூ மூவ் டுவர்ட்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்? ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸுங்கிறது ஒரு ஷியர் லக்கில் தான் எனக்கு கிடச்சிது. நான் என்னோடய இன்டர்வியூஸ் அண்ட் பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், பாடில். அந்த பிவோட்டல் மொமெண்ட். ஆமாம், அந்த பிவோட்டல் மொமெண்ட் என்னென்னா, லைக் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், ஒர்க் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, ஜெர்மனியில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறப்பே ஒர்க் பண்ணலாம், ரைட்? தட் இஸ் தி ஒண்டர்ஃபுல் திங் அபவுட் டூயிங் மாஸ்டர்ஸ் இன் ஜெர்மனி. நீங்கள் நிறைய கண்ட்ரீஸில் வந்து படிச்சுட்டே வேலை பார்க்க விட மாட்டாங்க. யூ ஆர் ஆக்சுவலி நாட் அலௌட் எய்தர் பை த யூனிவர்சிட்டி ஆர் பை த கவர்மெண்ட். லோக்கல் கவர்மெண்ட்டே அவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஷீ நீட்ஸ் டு ஸ்டடி அப்படிங்கிற ஒரு லா இருக்கும். ஜெர்மனியில் அது கிடையாது. யூ கேன் ஆக்சுவலி ஒர்க் 20 hours பார்ட் டைம், மீனிங் 4 hours பெர் டே ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஒர்க் ப்ளஸ் ஸ்டடி மோடில் எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டெலிஃபோனிக்கா அப்படிங்கிற ஒரு கம்பெனி. நம்ம ஒரு ஏர்டெல் மாதிரி. அங்கே வந்து நான் டெலிகாமில் ஒர்க் பண்ணுறேன். ஐ வாஸ் இன் டு டெலிகாம், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அது ரிலேட்டடான ஒரு டெலிகாம் ரிலேட்டடாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்து டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தங்க ஷி காட் ப்ரெக்னென்ட். ஓகே. யாரோ ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிற மாதிரி அவங்க ரிலீவ் ஆகிறாங்க, அந்த மெட்டர்னிட்டி பிரேக் எடுக்கிறாங்க. அப்போ அந்த பக்கத்து டிபார்ட்மெண்ட் பாஸ் வந்து, விஜய் கெப்பாசிட்டி இருக்கா, கேன் ஹீ டேக் அப் அடிஷ்னல் டாஸ்க்ஸ்ன்னு கேட்குறாரு. யூஸ்வலாக சொல்லவே தேவையில்ல, பாஸ்னா சும்மா தான் இருக்கான் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இவரும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹி செட் விஜய்லாம் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னு என்ன கேட்காமலே அவர் சொல்லிட்டாரு. ஸோ தட் கேவ் மீ தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்ப்ளோர் டேட்டா. ஸோ டேட்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. அண்ட் 2013-2014 டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸுங்கிறது இங்கே பெருசாக யாருக்குமே பரவலாக தெரியாது. கண்டிப்பாக இப்போவே அது வந்துட்டு ஒரு கொஞ்சம் அன்சார்ட்டட் டெரிட்டரி தான் நிறைய பேருக்கு. ஸோ அப்போது அதை எடுக்கிறப்போ பயமாக இருந்தது. ஐயோ எங்கே இதாக புது டொமைன், எங்கேயாவது தட்டி பிசிறுனா எங்கே ஆகுறது, அங்கே பேக்கப் கிடையாது, எங்கேயாவது அப்பா அம்மானு ஒரு பேக்கப் இருக்குது, அங்கே கிடையாது அப்படின்னு தாட் இருந்தது. பட் ஐ பிக்ட் இட் அப். ஐ ஹோப் ஐ டிட் வெல். ஸோ தட்ஸ் வை I went from Telefonica to Volkswagen to Siemensல nearly 3 years, and then I started BitScrunch, which is also a data company but on blockchain. So yeah, ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒரு pivotal moment தான். We move towards BitScrunch a bit later. இப்போதைக்கு நம்ம கரண்ட் 2025ல இந்த பிளாக்செயின் இண்டஸ்ட்ரி, என்எஃப்டி இண்டஸ்ட்ரி, டிஃபைல எல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுத்துருங்களேன். பிளாக்செயின்னா எப்படி ஒர்க் ஆகுது, என்எஃப்டினா என்ன, அண்ட் டிஃபைனா என்ன, அண்ட் வாட் அட்வான்ஸ்மெண்ட் இட் இஸ் கோயிங் ஆன் இன் திஸ் இண்டஸ்ட்ரின்ற மாதிரி. பிளாக்செயின்ங்கிறது ஒரு டெக்னாலஜி. இப்போ எப்படி நம்ம மொபைல் டெலிகாம் 2G நெட்வொர்க், 3G நெட்வொர்க், 4G, LTE, 5G இப்படின்னு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பிளாக்செயினை நீங்கள் ஒரு டெக்காக தான் பார்க்கணும். அண்ட் ஆன் தேட் டெக்னாலஜி ஒரு கேம் பில்ட் பண்ணலாம், ஒரு மார்க்கெட் பிளேஸ் பில்ட் பண்ணலாம், அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி மார்க்கெட் பிளேஸ் பில்ட் பண்ணலாம், பப்ஜி, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரி கேம் பில்ட் பண்ணலாம். அண்ட் தெர் ஆர் ஸோ மெனி அதர் திங்ஸ் தட் யூ கேன் டூ. லெண்டிங் ப்ரோட்டோகால், பேங்க்ஸ்லாம் வந்து மணி லெண்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறாங்க, டிஃபை, ரைட்? தெர் இஸ் ஆல்சோ ஸோ மெனி திங்ஸ் தட் ஒன் கேன் டூ ஆன் பிளாக்செயின். பிளாக்செயினை நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜராக தான் பார்க்கணும். வாட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர்? ஒரு நார்மல் அண்ணாச்சி கடையில் ஒரு கணக்கு எழுதுவார், அது நோட்டில் இருக்கும், தொலைய சான்ஸ் இருக்குது.
அடுத்து கம்ப்யூட்டரில் என்டர் பண்ணுவார், ஒரு ஃபைலாக வச்சுப்பார், லைக் ஃபைல்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஃபைல்ஸ் ஆர் வேர்ட் ஃபைல்ஸ்னு வச்சுப்பார். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு, க்ளவுட், பீப்புள் மூவ்ட் இன்டு க்ளவுட், கூகுளில் ஸ்டோர் பண்ணுறேன், அமேசானில் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போது நவ் இட் இஸ் பிளாக் செயின் எரா ஸ்லோலி. ஸோ பிளாக் செயினில் என்னென்னா டேம்பரே பண்ண முடியாது. இப்போ நிறையா டேட்டா ஹப்ஸ், டேட்டா லீக்கேஜ்லாம் நிறையா பார்க்குறோம். இந்த ஆதார் கார்டுகளோட இதெல்லாம் லீக்கேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். அது ஏன்னா அந்த ஒரே பர்டிகுலர் சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி கிட்டேயோ இல்லை அந்த டிபார்ட்மெண்ட் கிட்டேயோ தான் இருக்குது. ஸோ அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தரோட ஹியூமன் எரர் இருந்ததுன்னா தேர் குட் பி அ டேட்டா லீக். ஆர்கனைசேஷன் எரர் இருந்ததுன்னா டேட்டா லீக் நடக்கும். சைபர் க்ரைமில் டேட்டா லீக் இருக்கும். இது எதுவுமே பிளாக் செயினில் கிடையாது. பிகாஸ் இட் இஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் வேர் நோ ஒன் கேன் டேம்பர் யுவர் data. right? And that is why blockchain is needed, and I believe blockchain will stay forever, and that is definitely going to happen. இப்போ 2020 நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ blockchain டேட்டாலாம் பேசினப்போ யாரா இவன் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ இன்றைக்கி as we speak, US government and a lot of institutions are actually buying Bitcoin as we speak, which is one of the prominent tokens or coins in the space. Which uses blockchain technology. Bitcoin itself is a blockchain. It is a chain where people can build stuffs. ஸோ அதை வந்து மக்கள் வாங்குறாங்க. டிஃபைனா டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ். இப்போ எப்படி ஃபினான்ஸ் நம்ம பேங்க்கில் என்ன பண்ணுறோம், டெபாசிட் பண்ணுறோம், லெண்ட் பண்ணுறோம், எனக்கு கடன் வேணும்னு கேட்குறோம், இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அண்ட் தென் மார்கேஜ் நடக்குது. இது எல்லாமே வந்து பிளாக் செயின் அசட்ஸை வச்சே நீங்கள் பண்ணலாம். அதான் டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ். இங்கே வந்து தெர் இஸ் நோ மிடில் மேன். இப்போ பிளாக் செயின் Middleman is the bank. பிளாக் செயின் மிடில் மேன் இஸ் த பேங்க். இப்போ நீங்கள் போனீங்கன்னா பேங்க்ஸ் வில் ஆஸ்க் ஃபார் so many நம்ம கிட்ட documents. சேவிங்ஸ் கொடுப்போம், அவங்க அந்த மணி எடுத்து லெண்ட் பண்ணுவாங்க. Exactly. Without that we use this blockchain to lend money. Exactly. ரைட். இப்போ நேற்று முந்தானத்து தான் நினைக்கிறேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போஸ்ட் படித்தேன். அப்பா அவரோட ரிட்டையர்மெண்ட் பணம் வச்சுருக்கிறாரு. லெட்ஸ் இமேஜின் கேஸ் 10 lakhsன்னு நினைக்கிறேன், நம்பர் ஞாபகம் இல்லை. அதுக்கு பேங்க் வந்து 5% 6% லோன் இன்ட்ரெஸ்ட் தராங்க, எஃப்டி ஆர் வாட் எவர். பையன் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு 20 lakhs கடன் வாங்குறாரு. அவருக்கு 11% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே அவர்கிட்ட பணம் வாங்கி அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அங்கே லோனு கொடுத்து ஒரே குடும்பத்துக்குள்ளே எப்படி. அப்போ திங்க் அபவுட் த வேர்ல்டு, ரைட்? இது ஒரு லிங்க்டின்லேயே எங்கேயோ தான் பார்த்தேன், ஒண்டர்ஃபுல்லாக ஹிட் ஆச்சு. கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வீட்டிலேயே அப்பா கிட்டே ஏதாவது சேவிங்ஸ் எங்கேயாவது இருக்கும், அதுக்கு ஒரு 6% இன்ட்ரெஸ்ட்டோ 5% வாங்கிட்டு இருப்பார் எஃப்டி. இன்னொரு பக்கம் பையன் பிஸ்னஸ் வாங்கணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லோன் எடுத்தால் 11% 12%, இல்லை வீடு கட்டணும்னு எடுத்தால் 13% 12% ரொம்பவே கஷ்டம் எடுக்கும், டபுள். ஸோ வீட்டுக்குள்ளே உள்ள மணியே சுற்றி விட்டுறது தான் பேங்க்கோட லிட்ரலி. being a middleman is easy. எக்ஸாக்ட்லி. ஐ மீன் நாட் ஈஸி, making money is easy. மேக்கிங் நீங்கள் ஈஸி டிஃபிகல்ட்டுன்னு இப்போ நம்ம பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஈஸியாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். எக்ஸாம் இப்போ எப்படி நம்ம அந்த மிடில் கிளாஸ், புவர் ஃபேமிலி, ரிச் ஃபேமிலிக்கு நீங்கள் லைனே போட முடியாது. நீங்கள் சும்மா போயிட்டு ஒரு மிடில் கிளாஸ்னு சொல்லி பாருங்களேன், டக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் அடிச்சிட்டு இருப்பாங்க பசங்க. நான் மிடில் கிளாஸ், நான் middle ஆமாம், இவரா மிடில் கிளாஸ், இவரை விட இன்னும் நிறைய பேர் கீழே இருக்காங்க. அப்போ அவங்கள விட கீழே நிறைய பேர் இருப்பாங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸ்டாண்டர்ட்ஸ் மாறிட்டே இருக்கும். அண்ட் இட் இஸ் அபவுட் அவர் பர்செப்ஷன் தான். இப்போ நான் மிடில் கிளாஸ் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம், பட் there could be so many people who are even below that standards, right? சேம் தான், டிஃபிகல்ட் ஈஸிங்கிறதும் அதே தான். இப்போ எனக்கு ஈஸி அப்படின்னு எனக்கு நினைக்கிறது நிறைய பேர் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் பீயிங் a middleman is actually also tough in a way, because banks need to set up infrastructure, regularize பண்ணணும், அந்த லீகல் கம்ப்ளைன்ஸ், அந்த லாஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். அண்ட் there is an infrastructure, அவ்வளோ பெரிய பேங்க் எம்ப்ளாயீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செக்யூரிட்டி, அந்த டெபாசிட், அந்த வார் ரூம், அதெல்லாம் வச்சு நீங்கள் கோல்டு லாக்கரில் வச்சு சேவ் பண்ணுறீங்க. அப்போ தேர் நீட்ஸ் டு பி செக்யூரிட்டி who has to be alert 24/7. இல்லைனா அந்த லாஸ்ட் மணி இஸ் லாஸ்ட். ப்ராப்ளி யூ கேன் கிளைம் இட் பேக் via இன்சூரன்ஸ் சம் போர்ஷன்ஸ், பட் லாஸ்ட் இஸ் லாஸ்ட். கண்டிப்பாக. ஸோ இந்த ஹோல் மிடில் மேன் கான்செப்டை எடுக்கிறதுன்னு இல்லை, பட் டு சம் எக்ஸ்டென்ட் டீசென்ட்ரலைஸ் பண்ணுறது தான் பிளாக் செயின். மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, அப்போ நீ பேங்க்கே வேணாம்னு நினைக்கிறியா அப்படி. அது கிடையவே கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் த டே யூ வில் பி மானிட்டர்ட் பை சம் ஒன் ஆர் தி அதர் இன் திஸ் வேர்ல்டு, be it any institution, any firm, or any data analytics firms like us, tracing down what is happening on the chain. யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, ரெகுலேஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்கும்.
பேங்க்கே வேணாம் அப்படின்லாம் சொல்லிட்டு பிளாக் செயினை யாராவது விற்கிறாங்க அப்படின்னா அது தப்பான ஸ்கேம். ஸ்கேம் தான். அதுலேருந்து வெளியே வந்துடணும். என்னோட வீடியோவே நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சு வேறு ஏதோ கிரிப்டோ கரன்சியெல்லாம் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியெல்லாம் போய் நம்பிராதீங்க. நம்பிடாதீங்க மக்களே. நான் எந்த கரன்சியும் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். நான் அப்படி மேக்ஸிமம் நான் பேசினேன் பிட்காயின், இத்தேரியம் அண்ட் சொலானா. இன்ஃபேக்ட் பிட்ஸ்கிரன்ச்க்கு ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்குங்கிறதே நான் எந்த இடத்துலையுமே சொன்னது கிடையாது, சொல்லவும் விரும்பலை. பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒர்க், உங்களோட ப்ராடக்ட், நீங்கள் பண்ணுற விஷயங்கள் தான் வெளியே தெரியணுமே தவிர உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் எக்விட்டியா டோக்கனாங்கிறதெல்லாம் மக்களுக்கு தேவைன்னா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. கூகுள் பண்ணி பிட்ஸ்கிரன்ச்னு பார்த்தாங்கன்னா எங்களுக்கு டோக்கன் இருக்குன்னு தெரிஞ்சிடும். என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து சில பல டோக்கன்ஸ்களுக்கு என் முகத்தை காட்டி விற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸ்கேமோட முகமாக யூஸ் ஆமாம், பண்ணிட்டு ஸ்கேமோட முகமாக யூஸ் பண்ணிருக்காங்க. பார்த்து அலர்ட் ஆகிக்கோங்க. சரி, ஓகே. ஸோ டு சம்மரைஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி இஸ் சம்திங், பட் ஒரு இடத்துல ஒரு சென்ட்ரலைஸ்டாக இருக்க ஒரு ஆக்டிவிட்டியை இட் இஸ் கோயிங் டு லைக் ரீப்ளேஸ் இட் அஸ் டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க் வேரின் தட் ஹேஸ் சம் அட்வான்டேஜ் டு இட். ஆமாம், இதில் எப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே தே கெட் சம்திங் பேக். ஓகே, இங்கே தான் பாயிண்ட்டு டீசென்ட்ரலைசேஷனில். இப்போது சென்ட்ரலைஸ்ட் ஆக்டிவிட்டியில் இப்போது நீங்கள் பேங்க்கே எடுத்துக்கோங்களேன், தே டேக் சம் கட். உங்கள் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும்னு ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. சார் 10,000 ருபீஸ்க்கு கீழே போனால் சார்ஜ், டே அது ஏன் போனோம்டா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்கிரேட் அக்கௌண்ட்னா 50,000 ரூபாய்க்கு கீழே போகக்கூடாது சார், மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன். அப்போ அங்கே ஒரு லாக். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து மினிமம் ஏடிஎம்மில் இவ்வளோ டைம்ஸ் வித்ட்ரா பண்ணால் தான் ஃப்ரீ, அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணால் காசு அப்படின்னு இருந்தது. அப்புறம் ஐஎம்பிஎஸ், நெஃப்ட்டு, வாட் எவர் தேர் ஆர் ஸோ மெனி சார்ஜஸ் அட்டாச் டு இட், ரைட்? அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே யூ பே டு அ சென்ட்ரலைஸ்ட் என்டிட்டி. இப்போ டீசென்ட்ரலைஸ்ட் என்டிட்டியில் ஒரு டீசென்ட்ரலைஸ் செட்டப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா, யூ ஆல்சோ கெட் சம்திங் பேக் ஃபார் த டைம் அண்ட் எஃபர்ட் தட் யூ ஸ்பெண்ட். யூ கெட் சம்திங் பேக். இது வந்து கேமிங்கில் அழகாக சொல்லிடலாம். இப்போ நீங்கள் இந்த ஒரு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்லாம் விளையாடுறீங்க அப்படின்னா, நானும் நிறைய ஜெம்ஸ் வாங்கியிருக்கேன். டவுன் ஹால் 13 ஏதோ வரைக்கும் போனேன்னு நினைக்கிறேன், 11, 12 வரைக்கும் போனேன். நீங்கள் கேம் வேறு விளையாடுவீங்களா அப்போ? ஓகே, இப்போ டைம் இல்லை, அப்போ ஒரு 4-5 வருஷம் முன்னாடி கேம் எல்லா பசங்களும் விளையாடுவாங்க. கண்டிப்பாக. கேம் விளையாடலன்னா நீங்கள் ஷாக் ஆகலாம், இன்னும் இவர் கேம் விளையாட மாட்டார், ஏதோ ஃபண்டமெண்டலி ராங்காக இருக்கு அப்படின்னு. எல்லா கேமும் ஆடுவேன். கிரிக்கெட் ஆடுவேன். கிரிக்கெட்னா கிரவுண்டில் போய் ஆடுவேன். மொபைல் கேம்னா பப்ஜி ட்ரை பண்ணியிருக்கேன். பப்ஜியில் ஆனால் செட் ஆகலை, சுட்டுருவாங்க, டக்குன்னு சுட்டுருவாங்க. கீழே இறங்கணுன்னே ஒருத்தன் ரெடியாக நிற்பான், சுட்டியாடா வந்துட்டியா, ஓகே பாய் அண்ணன் வரட்டா. பட் கேம் இது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், கிளாஷ் ராயல்லாம் இருக்கும், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து ஸ்ட்ராட்டஜி கேம்ஸ். அதில் இந்த ஜெம்ஸ்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் சென்ட்ரலைஸ்ட் என்டிட்டி கிட்ட வாங்குறீங்க. அந்த என்ன, வாட் இஸ் த கேம் நேம்? கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட வாட் இஸ் த சூப்பர் சூப்பர் செல். செல். பார்த்தீங்களா, கரெக்டாக அவரும் விளையாடுறாரு, இந்த இவரும் விளையாடுறாரு. அப்போ இங்கே எல்லாருமே கேம் விளையாடுறோம். ஷாக் ஆகிடுங்க, சரியா? ஷாக் ஆகிடாது. இனிமேல் கேம் ஆடுறவங்கள பார்த்து ஷாக் ஆகக்கூடாது. ஸோ சூப்பர் செல் கிட்டே நீங்கள் காசு கொடுத்து ஒரு ஜெம்ஸ் வாங்குறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் கேமிங் செட்டப்பில் எப்படி நடக்கும்னா, ஒரு மார்க்கெட் பிளேஸ் பிளாக் செயினில் பில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, தேவா கேன் பை இட் ஃப்ரம் விஜய். ஓகே, விஜய் கேன் பை இட் ஃப்ரம் சுரேஷ் ஆர் லதா ஆர் வாட் எவர், ரைட்? யார்கிட்டனாலும் வாங்கிக்கலாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே யூ கெட் என்டர்டெயின்மெண்ட் பை பிளேயிங் த கேம் அண்ட் யூ ஆல்சோ கெட் சம் மணி பேக். இப்போ என்ன பண்ணுறீங்க, கிளாஷ் ஆஃப் கிளான் தான் இப்போ நான்லாம் விளையாண்டு டவுன் ஹால் 11, 12, 13 எனக்கு தெரில, விட்டுட்டேன். இப்போ அந்த கேமில் நான் போட்ட ஜெம்ஸ்க்கும் ஒன்றும் கிடையாது, எதுவும் யூ கிடையாது. ஓன் இட் பேசிக்கலி. Exactly. Basically, you own the asset. You own the asset and you can actually decide what you want to do. You can either keep it with yourself. Okay, நான் மெமரிக்காக வச்சுக்கிறேன், இந்த பிளாக் செயின் கேமில் உள்ள வாட் இஸ் தட் பப்ஜி வெஸ்ட்டெல்லாம் நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மெமரிக்கும் வச்சுக்கலாம். இல்லை ஐ வாண்ட் ஒரு கலெக்டபிள்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். கலெக்டபிள்ஸ் இஸ் ஒன் வேர்ட், ரைட்? பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே டிஜிட்டல், ரைட்? டிஜிட்டல் அசட்ஸ் தான். நீங்கள் இப்போ நான் இதில் வந்தது ஓலாவில் வந்தேன், இந்த அவருக்கு பே பண்ணது கூகுள் பே. ஓகே, இந்த பாட்காஸ்ட் பார்க்குறது வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம் அண்ட் தென் ஸ்பாட்டிஃபை, ரைட்? ஸோ வி ஆர் ஆல் லிவிங் இன் அ டிஜிட்டல் எரா, டிஜிட்டல் வேர்ல்ட். பட் த ஃபன்னியஸ்ட் திங் இஸ் we don't own anything. We don't own anything, right? At the end of the day உங்களோட சேனல் பேர் வந்து ஸ்டார்ட் ப்ரோனர், டக்குன்னு யூடியூப் ரிமூவ் பண்ணுறாங்க. பயந்துடாதீங்க, அப்படி நடக்காது. அப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கஷ்டம் தான், கஷ்டம் தான், ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ எனக்கு ஒரு சேனல் இருக்குது,
விஜய் பிரவீன் மகாராஜன், விஜய் ம். பிரவீன் அஃபிஷியல்னு இன்ஸ்டாகிராமில் இருக்குது. டக்குன்னு இன்ஸ்டாகிராமில் மார்க் ஜக்கர்பர்க் என்ன இந்த பையன் ஏதோ தப்பு தப்பாக பிளாக் செயின் பற்றி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஐ கேன் ரைஸ் அ கம்ப்ளைண்ட், ஐ கேன் ரைஸ் அ டிக்கெட், ஐ கேன் டாக் டு த டீம். End of day, it is a centralized entity. எக்ஸாக்ட்லி. எண்ட் ஆஃப் த டே அது உங்களோடது கிடையாது. ம். இந்த நிறைய கிரியேட்டர்ஸ் ஓவர் நைட்டில் டக்குன்னு வேனிஷ் ஆகிடுவாங்க. ம். இப்போ ரீசெண்டாக கூட ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் கிரியேட்டர்ஸ் பியர் பைசப்ஸ் ரன்வீர் சேனலை அழகபாடியாக ஹேக் பண்ணிட்டாங்க. சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க. அவரு எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட 3 மில்லியன் 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ்னு நினைக்கிறேன். 40 லட்சம் பேர் 50 7 லட்சம் million followers. 70 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓவர் நைட்டில் ஹேக் பண்ணி ஏதோ ஒரு ஆட் போட்டு எல்லா வீடியோஸ் டெலீட் வேறு பண்ணிட்டாங்க. ம். 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 அவர் பெரிய கிரியேட்டர். ஸோ ஹி ரீச்ட் அவுட் டு கூகுள் ஆர் கூகுள் ரீச்ட் அவுட் டு ஹிம். ஏன்னா தட் இஸ் ஆல்சோ அ லாஸ் ஃபார் யூடியூப். ம். Right? He generates so many views and interactions over his channel. So if they lose Ranveer, that is actually also a loss to Google in some கண்டிப்பா. parts. ஏன்னா அவரோட ரெவென்யூ இதுவாக இருக்கட்டும், ஆட் ரெவென்யூவாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் அ லாஸ். ஓவர் நைட்டில் அவர் காலி. ம். அவர் இன்ஸ்டாகிராமில் வீடியோலாம் போட்டார். ம். என்னோட சேனல் காலின்னு நினைக்கிறேன். நியூஸ் சேனல்ஸ்லாம் போட்டாங்க. இஸ் பியர் பைசெப்ஸ் டன், இஸ் ஹீ மூவிங் டுவர்ட்ஸ் அதர் இண்டஸ்ட்ரி அப்படின்லாம் போட்டாங்க. டக்குன்னு யூடியூப் என்ன பண்ணால் பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்ட்டு ரீஇன்ஸ்டான்ஷியேட் பண்ணிட்டாங்க சேனலை. தே ரிவைவ்ட் இட். ஒரு நேற்று நைட் வரைக்கும் உள்ள ஸ்டாட்ஸ் வரைக்கும் வச்சு வாட் எவர் கூகுள்கிட்ட ஒரு பேக்கப் எப்போயுமே இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு இது பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்க. ஆனால் இது உங்களுக்கு எனக்கு பண்ணுவாங்களா? வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே கிடையாது. 30,000 40,000 ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு ஹை யார் நீ வெளில போ, அவ்வளோதான். கண்டிப்பா. அந்த மொமெண்ட் தான். நீங்கள் வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் அழுதலாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய கிரியேட்டர்ஸ். ஸோ தட் மீன்ஸ் நத்திங் இஸ் யோர்ஸ். நடந்ததே நான் 150K ஃபாலோவர்ஸ் ப்ரோ அப்படின்ட்டு ரொம்ப பெருமை பீத்திட்டுலாம் இருப்பாங்க. டக்குன்னு அடிச்சு உட்கார சேனலே இல்லை, என்ன 150K அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதோ இதில் பார்த்தா ரீசெண்டாக ஒரு நியூஸில் நார்த்தில் இந்த எலெக்ஷன்ஸில் ஏதோ ஒரு 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிற ஒருத்தருக்கு 27 ஓட்டு தான் விழுந்ததுன்னு சொன்னாங்க ஆமாம். எலெக்ஷனில். 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் சோஷியல் மீடியாவில் வச்சுருக்காரு, ஆனால் நேரில் இல்லை. ஸோ பாயிண்ட் இஸ் யூ டோன்ட் ஓன் எனி திங். ஆனால் டீசென்ட்ரலைஸ் சோஷியல் மீடியாவில் யூ ஓன் த பீப்புள். யூ கேன் ஆக்சுவலி இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் இருந்து நீங்கள் இன்னொரு பிளாட்ஃபார்ம் மூவ் ஆகுறீங்க. இப்போ இந்த திடீர்னு ஒரு ரூல் கொண்டு வராங்க, எல்லாருமே கேஒய்சி பண்ணணும், இல்லை இந்த மாதிரி தான் பிக்சர் மாற்றணும். ரூல்ஸ்க்கும் இப்போ இந்த ட்விட்டருக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கேரக்டர் லிமிட்னு கண்டிப்பா இருக்குது. 210 கேரக்டர்ஸ். இப்போ அதை திடீர்னு 180 ஆக்குறாங்க. அவங்க கம்பெனி பாலிசி ஒரு வாட் எவர் நம்மளுக்கு தெரியாது. 180 ஆக்குறாங்க, அது உங்களுக்கு அப்செட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மை மட்டும் மாறுறீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு வேர்ல்டில் யூ கேன் ஆக்சுவலி டேக் யுவர் ஆடியன்ஸ் டு த அதர் பிளாட்ஃபார்ம். ஓகே. இது எப்படி இருக்குது, ரைட்? யூ கேன் ஆக்சுவலி ஓன் யுவர் ஆடியன்ஸ். யூ கேன் லிட்ரலி மூவ் தெம் டு another platform, and that is what decentralized social media is capable of doing. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸே இருக்குது. லென்ஸ் ப்ரோட்டோகால்னு இருக்குது. நாங்கள் வந்து பொய்யோ மிகைப்படுத்தியோ ஓகே. இல்லை எதுவும் ஃபேக் இன்ஃபர்மேஷனே கொடுக்கல. லென்ஸ் ப்ரோட்டோகால்னு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே ஏர்லி ஸ்டேஜஸில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ்புக் வாஸ் பில்ட் இன் 2010 2007 2007 probably. அப்போ ஆரம்பித்த கம்பெனி தான் ஃபேஸ்புக். இட் இஸ் பில்ட் ஃபார் டுடே, இட் வாஸ் பில்ட் ஃப்ரம் 2007. இப்போ உள்ள டீசென்ட்ரலைஸ் சோஷியல் மீடியா இட் இஸ் பில்டிங் நவ், இட் வில் பி யூஸ்ட் பை 2030. தட் அந்த இஸ் மை மாதிரி. ப்ரடிக்ஷன். ஸோ லென்ஸ் ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குது, ஃபார்காஸ்டர்னு ஒன்று இருக்குது, FARCASTER ஃபார்காஸ்டர் அண்ட் லென்ஸ் ப்ரோட்டோகால். கூகுள் பண்ணுங்கள், உங்களுக்கே தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் தென் நோ ப்ரொமோஷன்ஸ் ஹியர். ஓகே. அந்த டீமும் எனக்கும் யாருமே தெரியாது. அண்ட் வாட் எவர் வி ஸ்பீக் இட் இஸ் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். இட் இஸ் ஓகே டு ப்ரோமோட் அ குட் ப்ராடக்ட் ஆக்சுவலி. பட் அது குட்டா பேடான்னு நம்மளுக்கு இப்போ தெரியாது. ஏர்லி ஸ்டேஜஸ். இட் இஸ் வெரி ஏர்லி ஸ்டேஜஸ் டு ப்ரெடிக்ட் இஃப் தே ஆர் ரியலி குட் ஆர் நாட். பட் ஐ லைக் தேர் ப்ராக்ரஸ். லென்ஸ் ப்ரோட்டோகாலாக இருக்கட்டும், ஃபார்காஸ்டராக இருக்கட்டும், தே ஆர் ஆக்சுவலி டூயிங் அ குட் ஜாப். ஓகே. இஃப் யூ விஷ் யூ கேன் செக் இட் அவுட். இஃப் நாட் இட் இஸ் ஓகே. கண்டிப்பாக கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணலாம். நம்ம அங்கே ஒர்க் ஜாபோடது அங்கே ஸ்டாப் பண்ணோம். எப்படி ஸ்டார்ட் அப் சைடு வந்தீங்கன்னு இன்னும் தெரியல. பட் பிவோட்டல் மொமெண்ட்னா அதுக்கும் ஒன்று இருந்திருக்கும். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹவு விஜய் பிரவீன் ஸ்கேல்ட் அண்ட் ரைஸ்ட் 14 மில்லியன் டில் டேட். ஸோ நார்மல் ஒர்க் ஃப்ரம் ஹோம், பேண்டமிக், கோவிட், ஓகே. ஒய்ஃப் ப்ரெக்னென்ட், 7 மாதம், நான் வேலையை விடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஷாக்கு தான், வீட்டில் ஷாக், எல்லாருக்குமே ஷாக்கு தான். பட் ஒய்ஃப் வாஸ் எக்ஸ்பெக்டிங் இட். ஏன்னா நான் திடீர்னு ஓவர் நைட்டில் முழிச்சிட்டுலாம் நான் ஸ்டார்ட் அப் பண்ணுறேன்லாம் சொல்ல. ஐ வாஸ் கிராஜுவலி ஒர்க்கிங். சீமென்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்பே பார்ட் டைமாக ஐ யூஸ் டு டூ திஸ் அண்ட் தேட். ஓகே, ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும். ஸோ ஷி ஹேஸ் பீன் விட்னஸிங் மீ டூயிங் திஸ். பட் ஒரு
பீக் மொமெண்ட் ப்ரெக்னென்சியில் 7-8 மந்த்ஸில் வந்துட்டு நான் வேலையை விட்றேன்னு சொல்கிறத யாரும் அக்செப்ட் பண்ணிக்க ஐ மீன் அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் ஐ டிட் தட். அண்ட் இந்த கேப்லேயே லைக் டியூரிங் திஸ் ஃபேஸ் ஐ ஃபெயில்ட் அ லாட் இன் ரைசிங் ஃபண்ட்ஸ். நிறைய ஃபண்ட் ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்லா ஃபெயிலியர்ஸும் சொல்லுங்களேன். எல்லா ஃபெயிலியர்ஸும் சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு ஐ மீன் ஃபண்ட் ரைசிங்க்குன்னு நிறையா இன்வெஸ்டர்ஸ்ட்டை பேசுவோம். நிறைய பேர் ஏளனமாக சிரிச்சிட்டுலாம் போயிருக்காங்க. ஏன்னா நான் பார்ட் டைமாக இருப்பேன் சீமென்ஸில். நான் தான் C1 பேசணும். அண்ட் தென் டீம்லேயே ஒரு ஹார்ட்லி 1 or 2 பீப்புள் தான் ஃபுல் டைமாக இருப்பாங்க. அப்போ நிறைய கொஷின்ஸ் வரும். நிறைய ஸ்டார்ட் அப் டேர்ம்ஸே எனக்கு தெரியாது. ஓகே. ஸ்டார்ட் அப் டெர்மினாலஜிஸ்ன்னு இருக்கும். அந்த பேர்ன் ரேட் அதெல்லாம் நிறையா நான் பேசியிருக்கேன் என்னுடைய இன்டர்வியூஸ் அண்ட் இதிலே பேர்ன் ரேட், அப்புறம் ரன்வே அப்படின்லாம் நான் பேசியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ரன்வே சென்னை ரன்வே தான். அதை நான் வீடியோவில் சொன்னது உண்மை தான். சென்னை ரன்வே, ஏர்போர்ட் ரன்வே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும். அவன் ஸ்டார்ட் அப்பில் ரன்வேலாம் கேட்குறப்போ ஆக்சுவலி தெரில, இதை மிகைப்படுத்தியோ இல்லை ஒரு ஹியூமர் எலமெண்ட் ஆட் பண்ணுறாருடா அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது. அதுதான் நடந்தது. இது எல்லாமே ரெக்கார்ட்லேயும் இருக்குது. டீம் ஒரு நாள் கண்டிப்பாக என்னை வச்சு செய்கிறதுக்கு வீடியோ ரெக்கார்ட் போட்டு பண்ணுவாங்க. காமிப்பாங்க. அன்னைக்கு பார்த்துக்கலாம். எப்போயுமே அப்படின்னா அந்த என்ன சிவகார்த்திகேயன் கூட ஒரு வீடியோவில் சொல்லுவார், கை தட்டிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் தட்டிக்கலாம்னு போட்டு வச்சுக்கிற மாதிரி எங்கள் பசங்க இன்னும் நம்ம மேலே போக சான்ஸ் இருக்குது, அப்புறம் இவரை வச்சு செய்வோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய ஃபெயிலியர்ஸ். வி met அட்லீஸ்ட் 20-30 இன்வெஸ்டர்ஸ் சாலிடாக ரிஜெக்ட் பண்ணாங்க. 20-30 ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், விசிஸ் சாலிடான ரிஜெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. இல்லாமல் எடுத்ததுமே 12-13 மில்லியன் 120 crores ரைஸ் பண்ணிட்டோம்லாம் சொல்லவே மாட்டேன். 10-15 அடி நல்லா ஹெவியாக வாங்கியாச்சு. ஏசுநாதர் சொல்கிற மாதிரி ஒரு பக்கத்தை அரைஞ்சா இன்னொரு பக்கத்தை காட்டு. யார் சொன்னாங்க? நான் வேறு தப்பாக சொல்லிட்டேன்னா அப்புறம் மறுபடியும் கமெண்ட்ஸில் வந்து இது யார் சொன்னா தெரியுமா, மாற்றி சொல்கிறான் அப்படி யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போட்டுவிட்டா. பட் லாஜிக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சைடில் அடி வாங்கிட்டு அந்த சைட்லேயும் ஒரு அடி வாங்கிட்டு அப்படி தான் போயிட்டு இருந்தது. அண்ட் தென் எவ்வளோ நாள் அடி வாங்க முடியும்? ஒரு பாயிண்டில் கிளாரிட்டி அடிச்சு தெளிஞ்சு. ரெக்டிஃபைடுங்கிறது ஒரு பிக் வேர்ட். பட் ஐ கிராஜுவலி அடாப்டட் ஆர் கிராஜுவலி changed how I pitch, how I approach investors, how I take things forward. அந்த கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும். நீங்கள் 4 பேர்கிட்ட 4 தடவையும் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா 4 பேர்ட்டையும் பண்ண மிஸ்டேக்ஸை நீங்கள் 5 தடவை பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக. அப்படியும் பண்ணிங்கன்னா உங்களை திருத்த முடியாது. பட் அதை பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சரி பண்ணுற ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபேஸே அப்படியே ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு 10-15 இன்வெஸ்டர்ஸ்லாம் ரெடியாக அடி வாங்கிட்டு கடைசி 5 இன்வெஸ்டர்ஸ்லாம் ஒரு ஓகே நான் கேஷ் போடுறேன்ப்பா இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறேன்ப்பான்னு வர ஸ்டேஜுக்கு வர வச்சாச்சு. அப்புறம் இட் இஸ் அபவுட் கன்வெர்ட்டிங் தான். ஒருத்தரை வச்சு இன்னொருத்தர், அதான் அந்த சின்ன மீனை வச்சு பெரிய மீன் பிடிக்கிறது, அந்த எஃபெக்ட் தான். ஸோ அந்த ஒரு நேக் ஆஃப் ஃபண்ட் ரைஸுங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். ஓகே, ஒரு சின்ன மீனை காமிச்சிருந்தா அந்த வந்துருச்சு பாருங்க அப்படின்னா பெரிய மீன் வந்துடும். இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாம், பெரிய மீன் வந்துச்சுன்னா இன்னொன்று வந்துடும். அப்படியே போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரவுண்டு க்ளோஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் கற்றுக்கிட்டேன். பட் ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் ரீடிங், லிசனிங் டு அ லாட் ஆஃப் ஸ்பாட்டிஃபை பார்ட்ஸ் ஆன் த இன்டர்நெட். நிறைய புக்ஸ். வாட் ஹெல்ப்ட் யூ? ஏதாவது புக்ஸ் சஜஷன் சொல்லணும்னா சொல்லலாம். இல்லை, எனக்கு நிறையா இன்டர்வியூஸ் லைக் ஆண்டர்ப்ரனியல் இன்டர்வியூஸ் பார்ப்பேன். இப்போ எலான் மஸ்க்லாம் ஒரு ஓப்பனாக ஈவன் 5-6 years 7 years முன்னாடிலாம் ஒரு பாடில் அழுதுருக்காரு. லைக் 7-8 years பேக்குன்னு நினைக்கிறேன். பர்சன் ஹூ ஹஸ் பில்ட் பேபால், டெஸ்லா அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படி ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கிறப்போ he cried on a pod, right? ஸோ பீப்புள் ஆர் வல்னரபிள். அந்த வல்னரபிலிட்டி அக்செப்ட் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிறது ஒரு லெசன். அண்ட் கிரேஸ்ஃபுல்லி அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது. ஸோ ஐ யூஸ் டு வாட்ச் லாட் ஆஃப் ஈவன் நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் எடுத்துட்டிங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தது இந்த ஸ்பாட்டிஃபையோட ஒரு சீரீஸே இருக்குது. ஸ்பாட்டிஃபையோட ஹிஸ்ட்ரியை ஐ கெஸ் மியூசிக்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. நீங்கள் ஸ்பாட்டிஃபைஸ் நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ்ன்னு போடுங்க வரும். அண்ட் தென் ஃபேஸ்புக்கோட ஸ்டோரி, மார்க்கோட ஸ்டோரியாக இருக்கட்டும், அமேசானோட ஃபவுண்டரோட ஜேர்னி, ஜெஃப் பெசோஸ். அண்ட் தென் பெரிய நவால் ரவிகாந்த், இஸ் அ ப்ராலிஃபிக் ஏஞ்சல் இன்வெஸ்டர். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி பார்க்குறது, தெரிஞ்சுக்கிறது, கற்றுக்கிறது. அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது. இந்த சொல்லுவாங்களே யூ கெட் 1% பெட்டர் ஈச் டே அப்படின்னு, அந்த ஜேர்னி தான் ஹெல்ப் பண்ணும். எனி லெசன்ஸ் ஃப்ரம் தம்? ஸ்பெசிஃபிக் லெசன்ஸ்? பி ஹம்பிள், ஃபோக்கஸிங் ஆன் ஃபண்டமெண்டல்ஸ், ஃபோக்கஸிங் ஆன் ஒர்க். ஏன்னா at the end of the day ஒர்க் தான் பேசும். ஹவு மச் மணி யூ ஹவ் ரைஸ்ட் ஆர் வாட் யூ ஹவ் அச்சீவ்ட்
இன் அ ஷார்ட் ஸ்பேன் ஆர் அ லாங் டேர்ம் அப்படிங்கிறது இங்கே எனக்கு தெரிஞ்சு தட் வில் நாட் டிட்டர்மைன் ஹூ யூ ஆர். யூ ஹேவ் டு பி அ குட் பர்சன் அட் த எண்ட் ஆஃப் த டே. யூ ஹேவ் டு பி ஒரு ஒரு எம்பத்தி இருக்கணும், நல்ல மனுஷனாக இருக்கணும். அதுதான் இங்கே முக்கியம். அதுதான் நான் நிறைய பேர்கிட்ட நான் பார்க்குறேன். யூ said பி ஹம்பிள், பி ஜென்டில், யுவர் ஒர்க் வில் ஸ்பீக்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும். பட் இனிஷியல் டேஸ் பீப்புள் கிடைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருந்திருக்கும். மணி வந்தாலும் பீப்புள் வரணும், பீப்புள் வந்தாலும் உங்கள் ட்ரீம்ஸை நிறைய பேர் பிலீவ் பண்ணணும், அண்ட் அந்த ஒர்க் வந்துட்டு கரெக்டாக ஒரு ப்ராடக்டாக பில்ட் ஆகணும். ஸோ ஹவ் வாஸ் த ஸ்ட்ரகிள் இனிஷியலி? இனிஷியலி செட்டிங் அப் அ டீம் வாஸ் ஆக்சுவலி அ சேலஞ்ச். அங்கே தான் நிறையா பேரோட ஸ்டார்ட் அப் கனவே உடஞ்சிரும். உடஞ்சிருக்கு, நிறையா பார்த்துருக்கேன். ஸோ நிறையா இன்டர்வியூஸ்லேயுமே சொல்லியிருக்கேன், கெட்டிங் அ கோஃபவுண்டர் இட்ஸ் லைக் கெட்டிங் மேரிட். கண்டிப்பாக நீங்கள் கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் அது ஆக்சுவலாக. ஏன்னா அவர் கூட நீங்கள் சண்டை போடலாம், அடிச்சுக்கலாம், பிடிச்சிக்கலாம், அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒர்க் பண்ணணும். இருந்தாகணும். ஆமாம், கண்டிப்பாக இருந்தாகணும், ரைட். அதனால தான் அந்த அந்த ஒரு கோஃபவுண்டரை வந்து லிட்ரலி நீங்கள் வந்து இட்ஸ் லைக் கெட்டிங் மேரிட் தான். ஸோ ஃபைண்டிங் கோஃபவுண்டர் இஸ் டஃப், ஃபைண்டிங் த டீம், அந்த இனிஷியல் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்கு இருக்கணும். சொல்கிறேன். அதுதான், அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரைட். அதெல்லாம் வந்து வாஸ் வெரி டஃப். பீப்புள் டோன்ட் ஸ்டே லாங்கர் அட் த பிகினிங் பிகாஸ் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுறதே ரிஸ்க்கு. இவனுக்கே ஃபண்ட் இருக்கா, எவ்வளோ நாள் இருக்கும், எவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்கங்கிற அன்சர்டனிட்டி எம்ப்ளாயீஸ்க்கு இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் தே ஆல்சோ ப்ரிஃபர் குட் டேக்ஸ். ஏன்னா ஜோவோவில் ஒர்க் பண்ணுறேன், டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறேன், அக்சென்ச்சரில் ஒர்க் பண்ணுறேன், அந்த ஒரு டேக் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நாட் ஸ்டார்ட் அப்ஸ். பட் ஸ்டார்ட் அப்ஸ் கேன் ஆக்சுவலி மேக் இட் பிக் அண்ட் கிவ் தம் மல்டிபிள் ரிட்டர்ன்ஸ். நிறையா பார்க்குறோம் இல்லையா, இந்தியாவில் ஐபிஓ, ஓலா, ஸ்விக்கின்லாம் ஐபிஓ பண்ணுறப்போ எவ்வளோ பேர் கோடீஸ்வரர்கள் இருக்காங்கலாம் பார்க்குறோம். ஆமாம். பீப்புள் டேர்ன்ட் crorepathies அப்படின்னு. அதுக்கு காரணம் வந்து தோஸ் பீப்புள் டுக் அன் ஏர்லி பெட். இந்த பர்டிகுலர் ஃபவுண்டர் சூப்பர், இந்த பர்டிகுலர் கம்பெனி வில் டூ வெல் அப்படிங்கிற அந்த ஒரு கட் ஃபீல், இன்ட்யூஷன், ஆர் இட் குட் பி அ ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்குலாம் ஒரு பிக் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நிறைய பேர் ஆக்சுவலாக ஸ்டார்ட் அப்பை விரும்புறதில்லை. ஐம் ஃபேஸிங் த சேம் இஷ்யூ இப்போ சார். ஸோ டு ட்ரா parallels, ஐம் அட் த இனிஷியல் ஸ்டேஜ் வேர் பீப்புள் ஆர் நாட் பிலீவிங் மீ. நான் கண்டிப்பாக ஸ்டார்ட் அப் பண்ணிடுவேனா, ஒரு பிஸ்னஸ் பண்ணிடுவேனான்றது. பட் ஐ ஹாவ் திஸ் ஃபயர், நான் பண்ணியே ஆகணுன்றது. ஹவு ஷுட் ஐ ஹாவ் டு ப்ரொசீட் ஃபர்தர்? த மென்டல் ஸ்டெபிலிட்டி ஆக்சுவலி பிரேக்ஸ் வென் எவர் பீப்புள் டோன்ட் பிலீவ் யூ. அந்த டைமில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு வாட் யூ டெல்? ஃபார் மீ ஆக்சுவலி இட் இஸ். டெஃபினட்டாக இது நிறைய பேருக்கு இருக்கிற காமன் ப்ராப்ளம் தான். யாருமே நம்ப மாட்டாங்க, ம் இனிஷியலி யாருமே நம்ப மாட்டாங்க. என்னோட ஜேர்னிலுமே நிறைய பேர் வந்து என்னதோ ஆண்டர்ப்ரனர்னு போட்டிருக்கான், ஃபவுண்டர் அண்ட் சிஓன்னு போட்டிருக்கான், சும்மா ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஃபவுண்டர் அண்ட் சிஓன்னு போட்டால் ஒரு ஃபவுண்டரா அப்படின்னு பேசின இனிஷியல் டேஸ்லாம் நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னொருத்தர் வந்து என்னை லிட்ரலி அவுட் பேஷ் பண்ணியிருக்காரு. என்ன ஏதோ டெடெக் ஸ்பீக்கருங்கிறான், ஃபவுண்டருங்கிறான், சிஓங்கிறான், ஆண்டர்ப்ரனருங்கிறாங்கிற மாதிரி அவருடைய மனக்குமுறலை அங்கே கொட்டியிருக்காரு. சாம்பாரில் உப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி. பட் பாயிண்ட் இஸ், நிறைய பேர் நிறைய பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா, இப்போ இன்றைக்கி அவருக்கு சாம்பாரில் உப்பு அதிகமாக வந்துச்சான்னு தெரில, என்னைய ரொம்ப மதிப்பாக பார்க்குறாரு, மதிப்பாக பேசுகிறாரு. அன்றைக்கி அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து அவ்வளோ பேஷ் பண்ண ஒரு மனுஷன் இன்றைக்கி நான் எங்கே போனாலுமே ஹாய் விஜய், சொல்லுங்கள் விஜய், நல்லா இருக்கீங்களா விஜய், அப்படி தான் கேட்குறாரு. ஸோ ப்ராப்ளி அவர் மனசுக்குள்ளே இன்னமுமே அப்படியே தாட் இருக்கலாம். பட் யூ டோன்ட் ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் அதர்ஸ் ஒப்பீனியன் அபவுட் யூ. ஓகே, உங்களுக்கு நீங்கள் கரெக்டான வழியில் போகிறீங்க, நீங்கள் பண்ணிடுவீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே எனக்கு ஒரு ஃபயர் இருக்குது, இப்போ ஈவன் இந்த சேனலோட பேரே ஸ்டார்ட் ப்ரோனர், ரைட். நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற தாட் இருந்தேன்னா அது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், உங்களை சுற்றி இருக்கிற ஃபஸ்ட் சர்க்கிளுக்கு தெரிஞ்சால் போதும். உங்களுடைய மாம், டேட், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சாலே போதும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் தென் கிராஜுவலி ஓவர் டைம் உங்களோட ஒர்க்கை பார்த்து பீப்புள்ஸ் ஒப்பீனியனே மாறிடும். புரியுது. அதுதான் நடக்கும். நான் என்னோடய லைஃப்லேயே நான் பார்த்துருக்கேன். ஐ மீன் அதுக்காக எனக்கு ஹேட்டர்ஸே கிடையாதுன்னு சொல்கிறேன். ஹேட்டர்ஸ் இல்லாதவங்களே கிடையாது. சரி, அவ்வளோ பெரிய கிரிக்கெட்டர் சச்சினுக்கு இன்ன வரைக்கும் அடி விழுகும், ரைட். சச்சினாடா பெருசு, தோனி தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. தோனியே வேணால் மம்பட்டின்னு சொல்லுவாங்க, ரைட். தோனி வந்து அவ்வளோ பெரிய ஃபினிஷர், அவர் எங்கடா ஃபினிஷ் பண்ணுவாருன்னு கேட்பாங்க. விராட் கோலி ஜஸ்ட் ரீசெண்ட்லி கன்க்ளூட் ஆஸ்திரேலியன் சீரீஸில் சொதப்பல். அந்த ஒரு 4th, 5th, 6th ஸ்டம்பில் பால் போட்டால் அண்ணன் நேக்காக கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு வந்துடுவாப்பில், ரைட். அண்ட் இஸ் அ லெஜண்ட். அவர் இப்போ தான் அந்த வேர்ல்ட் கப்பில் வின் பண்ணி கொடுத்தாரு. T20 வேர்ல்ட் கப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்ஸ்.
அதுக்கப்புறம் அந்த ஆஸ்திரேலியாவில் போய் பாகிஸ்தான் கூட ஒரு தட் சரியான மேட்சஸ் டு ரிமெம்பர். எல்லாருக்குமே சிங்கிளா நின்று அடிச்சு கொடுப்பாரு விராட் எக்ஸாக்ட்லி கோலி. ரைட். அப்படியெல்லாம் பண்ண ஒரு மனுஷன் இஸ் அ கோட், ரைட். ஒரு கோட் லிட்ரலி கிரிக்கெட்டில். ஆனால் அவருக்கே ஹேட்டர்ஸ் இருக்கும். லிட்ரலி பேஷ் பண்ணிட்டு தான். ஹேட்டர்ஸ் இருந்தால் தான் நல்லது எனக்கு கேட்டீங்கன்னா. அதுதான் உங்களை வந்து புஷ் பண்ணும். ஓஹோ நீ என்னை தப்புன்னு சொல்கிறியா, இரு வர அப்படின்னு அடுத்த சீரீஸில் போய் ஒரு 2 செஞ்சுரி போட்டு வருவாப்பில். எல்லாம் கப்சிப்புன்னு ஆயிடுவானுங்க. ஐயையோ இவரை பற்றி தப்பாக எழுதிட்டனே, இந்த ஆர்டிக்கல்லாம் போட்டனே, டேக்லாம் பண்ணனே அப்படின்னு அப்போ தோணும். அதனால் எஸ், சொசைட்டியல் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். நிறைய பேர் பேஷ் பண்ண தான் செய்வாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஜாலியாக நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க. அவங்களோட ஒப்பீனியனே மாறிடும். டூ வாட் யூ லவ். டூ வாட் யூ லவ் அண்ட் டூ இட் பேஷனேட்லி ஓகே. அண்ட் டூ இட் வித் ஹார்ட். அதுதான் இங்கே முக்கியம். நீங்களே ஒரு ஐயோ இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு அன்சர்டைனாக பண்ணிங்கன்னா இந்த 4th 5th 6th ஸ்டம்ப் கேட்ச் மாதிரி தான். கண்டிப்பா போயிடும். கேட்ச் ஆகிட்டே தான் இருக்கும். விராட் கோலி மாதிரி தான் அவுட் ஆகிட்டே இருப்பீங்க. அதனால் அவரே பாருங்கள், அடுத்த இப்போ வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வருது. ஐ கெஸ் ஹி வில் நாட் பி ட்ராப்ட். அவர்லாம் ட்ராப் பண்ண நானே டென்ஷன் ஆகிடுவேன். செலக்டர்ட்டே போய் We'll see. டென்ஷன் ஆகிடுவேன். பட் அவர்லாம் செலக்ட் ஆகிட்டாருன்னா ஐ கெஸ் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் கலக்கிடுவாருன்னு play நினைக்கிறேன். ப்ளே வெல். ஸோ யா 120 crores ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. யூ ஹாவ் லைக் சக்ஸஸ்ஃபுல்லி பில்ட் யுவர் ஸ்டார்ட் அப் இப்போதைக்கு. அண்ட் தெர் ஆர் மோர் ஹைட்ஸ் டு ரீச். பட் உங்களோட இன்னொரு சைடு, யாருமே பார்க்காத சைடு, ஏஞ்சல் இன்வெஸ்டிங். ம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு, இஃப் ஐம் நாட் ராங், ஒரு 5-6 கம்பெனிஸ் தமிழ்நாட்டிலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இன் இந்தியா, ஐம் நாட் ஷுர் வாட் த நம்பர் இஸ், பட் யூ ஹவ் இன்வெஸ்டட் அலாட். வாட் மேட் யூ டு என்டர் இன் டு ஏஞ்சல் இன்வெஸ்டிங்? நான் பட்ட கஷ்டம்தான். ஏன்னா நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த ஒரு 10-20 இன்வெஸ்டர்ஸ்ட்டை நான் பேசி லிட்ரலி சொல்லணுன்னா மொக்க வாங்கினேன். Okay. நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க, நிறைய பேர் சிரித்தாங்க, நிறைய பேர் உனக்கெலாம் இது வராது அப்படின்னு சொன்னாங்க. லைக் ஐ கேன் see it, ரைட், ஃபீல் இட். அவங்க ஓகே வி வில் கெட் பேக் டு யூ அப்படி சொல்லுவாங்க. உங்கள் பேக்கு தான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஐ ஹேட் லாட் ஆஃப் 20 பேருக்கு மெயில் பண்ணுவோம், 20 பேருக்கும் வராது. எக்ஸாக்ட்லி ரைட். அப்போ வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். அப்போ ஓகே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஐ மீன் ஆப்வியஸ்லி ஏஞ்சல் இன்வெஸ்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், இட் கிவ்ஸ் மீ ஜாய், இட் கிவ்ஸ் மீ மணி, ரைட். அட் த எண்ட் ஆஃப் த டே இஃப் வாட் ஐ ப்ரெடிக்டட் கோஸ் வெல், அது எனக்கு மணியும் ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ தெர் இஸ் அ ஃபினான்ஷியல் கெயின். அதை நான் இல்லைன்னா சொல்ல, இவன் வேறு எதெல்லாம் பேசுகிறான், இவன் சும்மா நடிக்கிறான் அப்படின்லாம் நினச்சிடக்கூடாது. இல்லை, ஃபினான்ஷியல் கெயின் இஸ் ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் தி திங்ஸ். பட் அதை தாண்டி இட் கிவ்ஸ் மீ ஜாய். இட் கிவ்ஸ் மீ ஜாய் வென் ஐ ஃபைண்ட் ஸ்டார்ட் அப் என்தூசியாஸ்ட். ஒரு கிரேசி ஐடியா எடுத்துகிட்டு வராங்க, இல்லை ஒரு பேஷனேட்டாக ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத அதெல்லாம் ஃபைன் பண்ணி அவங்கள நர்ச்சர் பண்ணுறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாமே எனக்கு பிடிக்கும். அண்ட் ஐ கீப் டூயிங் இட் ஒகேஷ்னலி. ரொம்ப ப்ராலிஃபிக் ஏஞ்சல் இன்வெஸ்டர்லாம் எனக்கு கிடையாது. ஐ விஷ் ஐ ஹாவ் தேட் மச் ஆஃப் மணி டு இன்வெஸ்ட் இன் ஸ்டார்ட் அப்ஸ். பட் இப்போதைக்கு இருக்கிற கொஞ்சம் மணியை நான் ஐ கீப் இன்வெஸ்டிங் இன் டு ஸ்டார்ட் அப்ஸ். வாட் யூ லுக் இன்டு ஒரு ஸ்டார்ட் அப்? இப்போ நானே ஒரு ஸ்டார்ட் அப் எடுத்துகிட்டு வரேன்னா எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இட் இஸ் எ கேம் ஆஃப் பெட்டிங். ப்ராபபிலிட்டி தான் எண்ட் ஆஃப் டே. 70-30 இல்லை 80-20 சக்ஸஸ் ரேட். வாட் யூ லுக் இன்டு அ ஸ்டார்ட் அப் ஆர் அ ஃபவுண்டர்? ஐ வுட் சே ஈவன் 90-10 தான். ஸ்டார்ட் அப்போட ஹிட் ரேட் மிஸ் ரேட் வந்து 90-10 ஆர் ஈவன் 95. இந்த சைடு ஃபெயிலியர் சைடா? ஃபெயிலியர் சைடு 90 ஃபெயிலியர் சைடு. 95 தான். 90 ஆர் ஈவன் 95 தான் சொல்லுவேன். 100 ஸ்டார்ட் அப் இருக்குன்னா 95 ஃபெயில்டு, 5 தான் ஹிட் ஆகும். ஒரு விசி மேப்பே இருக்குது. வேறு தேசே விசிஸ் கிட்ட வந்து ஒரு வெஞ்சர் கேபிட்டல்ஸ் கிட்ட வந்து 1 crore கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு 10 ஸ்டார்ட் அப்ஸில் 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சும்மா ஜஸ்ட் நம்பருக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு ஸ்டார்ட் அப் ஹிட் ஆகிடும். அந்த 10 லட்சங்கிறது 10 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னா 1 crore ரிட்ரீவ் பண்ணிவிடுவாங்க. ஒரு 5-6 ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆகிடும். போட்ட மணி ஸ்வாஹா, அவ்வளோதான். 90 lakhs. 6 ஸ்டார்ட் அப் 60 லட்சம் போயிடுச்சு. அந்த ஒரு ரிமைனிங் ஒரு இப்போ 6 + 1 சக்ஸஸ், இன்னொரு இந்த 2-3 இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கொஞ்சம் செகண்ட் லெவல் ரீச், ஒரு செகண்ட் லெவலில் போயிட்டு அந்த அக்வயர் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது அடுத்த லெவலில் ஒரு 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 அக்விசிஷன் நடக்கும், இல்லை ஹையர் நடக்கும், இல்லை ஐபிஸை செல் பண்ணுவாங்க. சம்திங் ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த 10 லட்சம் போட்டிங்கன்னா ஒரு 2-3 கிடைக்கும். இன்னொரு 2-3 கொஞ்சம் மீடியம் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபண்டும் ரைஸ் பண்ண மாட்டாங்க, பெரிய க்ரோத்தும் இருக்காது, பட் ஒரு கிராஜுவல் ஸ்டாக்னெண்ட்டாக போயிட்டே இருப்பாங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 10 lakhsல ஒரு 6-7 lakhs வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த 1 crore 1 point something ஆக்கிடுவாங்க வித் ஜஸ்ட் 1 ஸ்டார்ட் அப் சக்சீடிங். இதுதான் அங்கே பாயிண்ட்டு, ரைட். அதனால்
நம்ம ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஆக்சுவலாக மணி போயிடும் அப்படின்னு தெரிஞ்சு தான் போடணும். இப்போ என்னெல்லாம் கேட்டிங்கன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஓகே, இந்த மணியை நான் ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு வந்தேன், கீழே வச்சுட்டேன், நடந்து போகிறப்போ மறந்துட்டேன், ஓகே ரயில்வே பிளாட்ஃபார்மில் யாரோ எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலி ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்னால் அப்படி இருக்கிறது தான் பெட்டர். ஓகே பிகாஸ் நீங்கள் டே ஒன்லேருந்தே எனக்கு ரிட்டர்ன்ஸ் என்ன, அவங்க கால் பண்ணி ஓகே அடுத்து என்ன அப்டேட் நீங்கள் ப்ரெஷர் போட்டிங்கன்னா ஃபவுண்டர்ஸ் வில் ஆல்சோ ஃபேஸ் த ஹீட், கஷ்டமாக கண்டிப்பா இருக்கும். அண்ட் தென் தட் வில் நாட் ஒர்க், ரைட்? ஸோ அண்ட் நான் ஆப்வியஸாக நிறையா ப்ரெஷர் ஃபீல் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ கீப் இட் வெரி லைட். அந்த மாதிரி ஜோக்ஸ் பேசிட்டு கிராக் பண்ணிவிட்டு ஐ ரியலி லைக் த ஃபவுண்டர் அப்படின்னா தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஐ லுக் இன் டு த ஃபவுண்டர்ஸ் ஜென்யூனிட்டி, த அர்ஜ் டு சக்சீட். நிறைய பேர் இருப்பாங்க, சார் பண்ணிக்கலாம் சார், இது இல்லைன்னா என்ன, அந்த எங்கள் அப்பா இருக்கார், அவர் பிஸ்னஸை போய் பார்த்துருவேன், இல்லை இது இல்லைன்னா அது அப்படின்னு அந்த பேக்கப் ஆப்ஷனாக வச்சுருக்குறாங்கன்னா அது நம்மளுக்கே டஃப். ஃபவுண்டர் இந்த ஐடியா இது என்னோடது, இதில் நான் ஹார்ட் அண்ட் சோல் போடுவேன் அப்படிங்கிற ஃபவுண்டர்ஸ் இருப்பாங்க. யூ கேன் ஆக்சுவலி see it. பட் எல்லா டைமும் அது அமையாது. பட் இதை வந்து சில ஹேண்ட் பிக் இடங்களில் பண்ணணும். பார்ப்பேன். அண்ட் தென் ஸ்கேலபிலிட்டி, அந்த ஐடியா எவ்வளோ ஸ்கேலபிள், ஒன்லி இந்தியா மட்டுமா, தமிழ்நாடு மட்டுமா, இல்லை கொஞ்சம் அதர் ஸ்டேட்ஸ், இல்லை பேன் இண்டியா, இல்லை ஈவன் குளோபலி அந்த ப்ராடக்டை ஸ்கேல் பண்ணலாமா என்னைக்காவது ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி ஸ்கேலபிலிட்டி பார்ப்பேன். ரெவன்யூ மேக்கிங், ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டார்ட் அப்னால் எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் ரெவன்யூ, சின்ன ரெவன்யூ. ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, சம் ஒன் இஸ் ரெடி டு பே ஃபார் இட்னாலே அது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக 5 10 1000 10,000 ஒருத்தவங்களை நம்பி இந்த காசு உங்கள் ப்ராடக்ட்டுக்கு கொடுக்குறான்னா அது பொட்டன்ஷியல் உள்ள ப்ராடக்ட், ரைட்? அதை வந்து நம்ம ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு காசு போடலாம். ஸோ ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஒரு ரெவன்யூ மேக்கிங் ப்ராஜெக்ட் ப்ரீ அப்படின்னா ரெவன்யூ இல்லாமல் ரெவன்யூ ஆமாம், பண்ணுற ப்ரீ மாதிரி. ரெவன்யூ இஸ் அ லாட் ஆஃப் ரிஸ்க் டெஃபினட்டாக. ஏன்னா அந்த ப்ராடக்ட் வெளியே வந்தாலும் பே பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. அதனால் ஒரு கொஞ்சம் ரெவன்யூ பார்க்குற ஃபர்ம்ஸ் வந்து பெட்டர். ஸோ கிட்டத்தட்ட சில ப்ராமினன்ட் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் இட். உங்கள் வாயிலிருந்து எனக்கு கேட்கணும்னு ஒரு விஷ் இருக்குது. ஸோ என்னென்ன நேம்ஸ்ன்னு மட்டும் கொஞ்சம் தெரிஞ்ச நேம்ஸ் மட்டும் சொன்னீங்கன்னா ஓகே. இங்கே தமிழ்நாட்டு நேம்ஸ் சொல்கிறேன். ஐ ஹவ் இன்வெஸ்டட் அக்ராஸ் இந்தியா, பியாண்ட் இந்தியா as well, அக்ராஸ் த குளோப். தமிழ்நாட்டில் ஃப்ரிகேட்னு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். தமிழ் இனியன் அண்ணா தமிழ் இனியன் இங்கே வந்திருக்காரு. ஆமாம், ஸ்டார்ட் பண்ணாரில் பேசியிருக்காரு. அவர் தான் இன்ஃபேக்ட் ரெஃபர் பண்ணியிருந்தாருன்னு சொன்னார். ஸோ ஹி டாக் டு யூன்னு சொன்னார். ஹீஸ் அ வெரி குட் கை, ஹெட்ஸ் டவுன், ஃபோக்கஸிங் ஆன் ஒர்க் தான். எனக்கு அடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ண ரவுண்டுக்கு அடுத்து ஹஸ் நவ் ரைஸ்ட் ஒரு ரவுண்ட் ரைஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடுத்த ரவுண்ட் ஆல்மோஸ்ட் போயிட்டுருக்காரு. சாரி தமிழ், நீங்களே ப்ரொஃபஷ்னலாக நியூஸை சொல்லுங்கள். ஸோ ஹீஸ் இன் டு த நெக்ஸ்ட் தேர்ட் ரவுண்ட் அவரோட ஜேர்னியில். அண்ட் தென் மைண்ட் அண்ட் மாம் பத்மினி ஜானகி, he is a very good friend of mine and I also wrote a very small ticket into Mind and Mom. And then Ticket 9, Santosh and Yalini, my favorites. ரீசன்ட்ஸ் ஸோ அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. டிக்கெட் பிளாட்ஃபார்ம், ஈவென்ட் டெக் கம்பெனி. And now I'm glad that they are also backed by Nayanthara and Vignesh Shivan as well, which is a good step, right? Everything counts, every little step counts. கண்டிப்பாக. And then yeah, பிளாட்னு ஒன்று பண்ணியிருந்தேன். நவ் பிளாட் இஸ் அ பிளட் டொனேஷன் ஃபர்ம், பிளட் பேங்க்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஃபர்ம். they got acquired by லைட்டஸ் அப்படின்னு ஒரு பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனி. தட் இஸ் கிரேட் ஆக்சுவலி. லைட்டஸ்ங்கிற ஒரு பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனி, தே அக்வயர்ட் பிளாட். ஸோ டச்வுட் பண்ண எல்லாமே நல்லா நல்லா போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கு. And there is also a couple of undisclosed startups that I have invested into in Tamil Nadu. ஒன் ஆஃப் த ஸ்டார்ட்அப்ஸில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி 1.5 years ஆயிடுச்சு. அதில் வந்து இப்போ யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் யூஎஸ் பொலிட்டிக்கல் நேம்ஸ், ஹூ இஸ் இட்? விவேக் ராமஸ்வாமி வந்து இன்வெஸ்ட் ஓ பண்ணியிருக்காரு. பிரசிடென்ஷியல் கேம்பெயின் ரன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அவர் recent புல் ஆ. அவுட் பண்ணிட்டார் லாஸ்ட் மினிட்ல. பட் தென் ஹீ இன்வெஸ்டட் இன் டு தட் ஸ்டார்ட் அப் அண்ட் தட் ஸ்டார்ட் அப் இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு யாருன்னு என்னன்னு தெரியும். இப்போதைக்கு அதை நேம் Suspense-ஆவே பண்ண இருக்கட்டும். விரும்பலை, சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையும் காமன் ட்ரேட்டாக நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க சார் இன்வெஸ்ட்? ஃபவுண்டர்ஸ் வேர் ஜென்யூன், ஃபவுண்டர்ஸ் வேர் பில்டிங், ஃபோக்கஸிங் ஆன் ரெவன்யூ, ஃபோக்கஸிங் ஆன் ஃபண்டமெண்டல்ஸ். நான் பண்ணுற எல்லாமே பாருங்கள், மைண்ட் அண்ட் மாம் இஸ் ஜென்ரேட்டிங் ரெவன்யூ, தே ஆர் கேஷ் பாசிட்டிவ். ஃப்ரிகேட் இஸ் மேக்கிங் மணி, Ticket 9 is making money, Blood was making money, and that is why they got acquired, right? ஓகே. So money is a common point, and founders all genuine, and they had the urge to do something. And scalability, of course, Okay. மணி இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஸ்கேலபிலிட்டியும் இருக்கும்.
ஸோ ஐம் ஹாப்பி தட் ஐ மெட் ஆல் தீஸ் அமேசிங் ஃபவுண்டர்ஸ். கண்டிப்பா. ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டிங் இஸ் ஜஸ்ட் அ புஷ் டுவர்ட்ஸ் தேர் கோல் தான். Okay. I just want to make this podcast for every entrepreneur out there to make this as an opportunity. ஸோ உங்களை அப்ரோச் பண்ணணும்னா எந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணால் அவங்க வந்துட்டு ஐயோ இப்படி வேறு கேட்டிங்களா? இந்த டிக்கெட் 9 ஒரு வீடியோ போட்டு நயன்தாரா விக்னேஷ் சிவன் பேக் பண்ணியிருக்காங்கன்னு நான் பேசி நீங்கள் உங்கள் பிச் டெக் அனுப்புங்க அப்படின்னு தான் நான் போட்டேன். ஒரு 250 இமெயில் வந்ததுன்னு நினைக்கிறேன். I understand. எனக்கு வந்து லிட்ரலி முடியலை. நான் வந்து இங்கே வந்து ஏதோ நோ ஷோயிங் ஆஃப் ஆர் நத்திங், பட் ஐ ஹேட் டு ஆக்சுவலி டெடிகேட் அ கப்புள் ஆஃப் கைஸ் ஃப்ரம் த டீம் டு லுக் இன் டு தோஸ் டெக்ஸ். கண்டிப்பா. நீங்கள் பிச் டெக்கை பாருங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள். நிறைய பேர் பிச் டெக் அப்படின்னு ஒரு 4 பேஜ் போட்டிருப்பாங்க, சில பேர் 40 பேஜ் போட்டிருப்பாங்க. 40 பேஜ் பிச் டெக்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால் பிச் டெக் என்ன பண்ணணும்னு அதுக்கப்புறம் நான் போட்டேன் ஒரு வீடியோ. ஏன்னா 40 பேஜில் இங்கே யாருமே படிக்க மாட்டாங்க, ரைட்? ஸோ I have a good little team to review the decks. They will respond, they will write back emails if it is a fit. Okay. And obviously they cannot also respond to everybody. எனக்கு வர நிறைய இமெயில்ஸ் எப்படி இருக்குன்னா, ஹாய்ண்ணா நான் ஆண்டர்ப்ரனர் ஆகணும், ஹெல்ப் பண்ணுங்க. இல்லைடா எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். சில பேர்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நான் ஏர்லி டேஸில் ரெஸ்பாண்ட் பேக் பண்ணிகிட்ருப்பேன். ஐ யூஸ் டு ரெஸ்பாண்ட் பேக் ஆன் லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஹாய் நான் உங்ககிட்ட பேசணும். ஓ அப்படியா, என்ன பேசணும்? நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும். ஓ நைஸ், சூப்பர், நல்லா இருக்கு, சொல்லுங்கள் என்ன உங்கள் ஐடியா? இல்லை ஐடியாவுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இல்லை எனக்கு புரியல, ஐடியாவே உங்ககிட்ட இல்லையா? அந்த ஐடியாவை நான் உங்ககிட்ட சொல்லி நீங்கள் ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படின்னு இருக்கும். ஸோ பாயிண்ட் இஸ், ஐடியா இருந்தால் நான் ஏன் அவங்ககிட்ட போக போகிறேன், அவங்ககிட்ட சொல்ல போகிறேன்? ஐடியா இருந்தால் நான் அதை ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்பின் ஆஃப் பண்ணி நான் ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணி நானே போயிடுவேனே, ரைட்? ஸோ but you cannot blame them, right? They see my video or they see my reels or Instagram or what not. They get motivated, they get inspired. சும்மா படுத்துட்டு இந்த செந்தில் மாதிரி புள்ள பிடிங்கிட்டு இருந்தவர் திடீர்னு ஏய் சூப்பர் அண்ணன் செமையாக பேசிட்டாரு, நம்ம போய் அவரை அப்ரோச் பண்ணிடலான்னு பிங் பண்ணுறாங்க. they wanted to do something. That is good to see, but at the end of the day it is practically not easy You have to for me to take the first step. Yeah, you have to take the first step, and it is practically not easy for me to respond to everybody. கண்டிப்பா. And touch wood, I have a great டீம். ஐ மீன் ஆதின்னு ஒருத்தர் இருக்கார், ஆதித்யான்னு ஒருத்தர் இருக்கார், சென்னை தான். ஐ ஹாவ் விக்டர்னு ஒருத்தர் இருக்கார், ஹீஸ் எக்ஸ்டர்னலி ஹெல்பிங் மீ. அண்ட் நேத்ரான்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ தீஸ் பீப்புள் தே ஹெல்ப் ஷார்ட் லிஸ்ட் தோஸ் டெக்ஸ், ஷார்ட் லிஸ்ட் தோஸ் இமெயில்ஸ், அந்த அதெல்லாம் பண்ணிவிட்டு தே வில் ரெஸ்பாண்ட். ஸோ hello@vijaypraveen.com இஸ் அ பிளேஸ் வேர் தே கேன் அப்ரோச். சோஷியல் மீடியாவில் பிங் பண்ணலாம், பட் ஹை சான்சஸ் தட் இட் கெட்ஸ் லாஸ்ட். Okay. Touch wood, I am being followed by more than close to 300,000 people now across my social handles. So 300,000ல நீங்கள் போடுற மாதிரி சில பேர் அங்கங்கே போட்டுட்டு தான் இருப்பாங்க. I'm really sorry if I cannot respond, but it is practically not possible to respond to everybody. We are touching end கிட்டத்தட்ட வந்தாச்சு. I just wanted to ask you few more questions. In the future நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியோ இல்லை Web3யோ இந்த டிஃபைன்றதோ NFTயோ வேர் இட் இஸ் லீடிங் டுவர்ட்ஸ், அண்ட் இந்த மார்க்கெட் எவ்வளோ க்ரோ ஆகும், அண்ட் வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் இட்? ஓகே, இன்றைக்கி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறப்போ பிளாக் செயின் மார்க்கெட் வந்து ஒரு 2 or 3 trillion dollarsன்னு நினைக்கிறேன். ஐ எம் சேயிங் இட் இன் டாலர்ஸ். ஜஸ்ட் இன் a 5 years time I am expecting this to hit $10 trillion. 3x in 5 years time. 10 trillion. 3x. ஏன்னா இது வந்து ஒரு சேஃப் பால் பார்க்காக நான் சொல்கிறேனே, 10 trillion போகும்னு நான் சொல்கிறேன். It could even reach it much faster than I expect. But $10 trillion போகிறது வந்து ரொம்ப ஈஸி, and that will happen and people will watch it. Probably you can use this particular clip when it reaches $10 trillion. கண்டிப்பா. $10 trillion பிளாக் செயின் இண்டஸ்ட்ரின்னு நியூஸில் ஆடில் எல்லாத்தையும் வரும். அப்போ இதை போட்டு அன்றே கணித்தார் விஜய் அப்படின்னு போடுங்க, டேக் பண்ணுங்கள், நான் ரீஷேர் பண்ண சொல்கிறேன். கண்டிப்பாக. வாட் ஆர் த பொட்டென்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் யூ ஃபைண்ட் இன் திஸ் ஸ்பேஸ்? இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் கம்பெனி வச்சிங்க, இது மாதிரி என்னென்ன கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணலாம்? There are marketplaces ஐடியா வைக்கலாம், NFT மார்க்கெட் பிளேசஸ் ஆர் ஜென்ரல் டிஃபை ப்ராஜெக்ட்ஸ், கேமிங் பில் பண்ணலாம். யூ கேன் டூ அ லாட். ஐ மீன் இங்கே கூட பார்த்துருக்கேன், இந்தியாவில் தமிழ்நாட்டில் தெர் இஸ் அ டிபார்ட்மெண்ட் ஃபார் பிளாக் செயின் டிபார்ட்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அண்ட் போலீஸ்க்கெலாம் நிறைய ஹானரரி அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தெலுங்கானான்னு நினைக்கிறேன், தே ஆர் யூஸிங் பிளாக் செயின் டெக்னாலஜி டு ஸ்டோர் லேண்ட் ரெக்கார்ட்ஸ். இன்றைக்கி வந்து லேண்ட் ரெக்கார்டு அதுதான் ஒரு பெரிய ஸ்கேம், பெரிய இண்டஸ்ட்ரி, ரைட்? இது ஏன் நிலம் கிடையாது, ஓ நிலம் கிடையாது, எங்கள் தாத்தா நிலம். there is a lot of chaos going on.
அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில கொல்கத்தாவா தெலுங்கானாவான்னு தெரில, பட் தே ஆர் ட்ரைங் டு இம்ப்ளிமெண்ட் இட் ஆன் பிளாக் செயின். ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யூ கேன் பில்ட் வாட் எவர் தட் யூ விஷ் ஆன் பிளாக் செயின். இட் இஸ் ஜஸ்ட் அ பிளாட்ஃபார்ம். ஒரு கிரவுண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிரவுண்டில் நீங்கள் கிரிக்கெட்டும் ஆடலாம், ஃபுட்பால் ஆடலாம், சும்மா உட்காந்துருக்கலாம், ம். பால் பொறுக்கி போடலாம். நம்ம கிட்ட தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ டு ஃபினிஷ் ஆஃப், ஐ வில் ஆஸ்க் 2 கொஸ்டின் எப்பயுமே. உங்கள் ஜேர்னி ரொம்ப லென்த்தியான ஜேர்னி, ஒரு 10-13 இயர்ஸ் கிட்ட இன்னும் ஆச்சு. அவ்வளோ வயசு ஆகலை. இல்லை, ஒர்க் ஜேர்னியும் சொல்லி சேர்த்து சொல்கிறது. இந்த ஜேர்னியை ஷார்டன் பண்ணி ம் ஒருத்தவங்க ஒரு ஸ்டார்ட் அப், லைக் இப்போ ஒரு 23-24 இயர் ஓல்டு வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் ம் ஆரம்பிக்கணும்னா வாட் ஹி ஆர் ஷீ ஷுட் ஹேவ் டு டூ டு ஷார்டன் இஸ் ஜேர்னி as well as எஃபிஷியண்ட்டாகவும் இந்த ஸ்கேல் பண்ணணுன்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ம்ஹும். ரெண்டாவது கொஸ்டின், இஃப் யூ வாண்ட் டு லைக் somebody, if you want to suggest somebody to this podcast next, ம் whom it should be, why it will be? Yeah, so the first question, I would say ரெடியாக இருந்துக்கோங்க நிறைய அடி வாங்குறதுக்கு. நான் நிறைய வாங்கியிருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கெல்லாம் ஓ சூப்பர் க்ரீன் ஷர்ட், ஒரு நல்ல வாட்ச் அப்படின்னு தோணும். பட் இந்த விவேக் மாதிரி தான் பின்னாடி திரும்பி நடந்தால் நிறைய கிழிஞ்சிருக்கும். ஸோ நிறையா பி ரெடி டு டேக் புல்லட்ஸ், பி ரெடி டு டேக் வாட் எவர் ஹிட்ஸ் தட் ஆர் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி தான் நீங்கள் உள்ளே போகணும். நிறைய பேர் நான் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ அப்படின்னு லிங்க்டின்ல பயோ மாற்றிட்டு நானும் ஸ்டார்ட் அப்டா அப்படின்னு நிறையா இது பண்ணிக்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் ரியல். ம். The real thing is actually you realize there is a mountain to climb. ஓகே. அது வந்து ஒன் ஸ்டெப் அட் அ டைம் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு குட்டி குட்டி வின்ஸையும் செலிப்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. ஸ்டார்ட் அப் லைஃப்பில் வின்ஸே வராது, அது ஒரு வறட்சி, வறண்ட பூமி மாதிரி. அப்போ நீங்கள் சின்னதாக ஒரு வின் பண்ணிட்டீங்களா, அதை செலிப்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக. பார்க்குறதுக்கு பின்னாடி கிரிஞ்சாக இருக்கும். என்னடா ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணதுக்கெலாம் ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம், ஹாய் வெல்கம் மிஸ்டர் சக்திவேல் அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டிருப்போம். என்னடா இவ்வளோ கிரிஞ்சு பண்ணியிருக்கமேன்னு தோணும். பட் அன்னைக்கு அந்த சக்திவேல் ஜாயின் பண்ணனால தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துல இந்த இருக்கேன். இடத்துல இருக்கேன். ரைட். ஸோ செலிப்ரேட் குட்டி குட்டி வின்ஸ். எதுவுமே கிரிஞ்சு இது யார் என்ன நினச்சிப்பாங்களோ அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். நினைக்கிறவன் நினச்சிட்டே தான் இருப்பான். நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அவன் அப்பையும் நினச்சிட்டு தான் இருப்பான். ஆடாப்பாவி இவனை அன்னைக்கு தப்பாக பேசிட்டேமே, அன்னைக்கு இப்படிலாம் பண்ணமேன்னு அவன் அதே சேரில் அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருப்பான். நீங்கள் மேலே மேலே போயிட்டுருக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஃபண்டமெண்டல்ஸ், ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஹேவ் டு டூ. அண்ட் தென் இஃப் ஸ்டார்ஸ் அலைன்னு சொல்லுவாங்க, அலைன் ஆச்சுன்னா த கண்டிப்பாக. ஸ்கை இஸ் த லிமிட். And then the second question, I mean, I live in Germany, so I know a lot of people in Germany. I can recommend them. But here அப்படின்னா நீங்கள் obviously பத்மினி ஜானகி கேட்டு பார்க்கலாம். She is this founder and CEO of Mind and Mom. Another one. Definitely worth a try. And then another one, I would say தினேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். he is right now building Rapti அப்படின்னு ஒரு EV பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், புவி அருண்கிட்ட பார்த்து. பேசிகிட்டு இருந்தேன். எஸ், he said எல்லாமே இன்னோஸாக பண்ணுறாங்க, நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. இன்ஃபேக்ட் ஐ வாண்டட் டு இன்வெஸ்ட் இன் டு ராப்டி, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அட் தட் டைம் பண்ண முடியல. இஸ் நாட் மை போர்ட்ஃபோலியோ, பட் தென் தட் இஸ் வாட் ஐ வில் ரெக்கமெண்ட். தினேஷ்கிட்ட பேசி பாருங்க, ராப்டி. கண்டிப்பாக. அல்டோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன கொஸ்டின், சாரி டு லைக் லென்த்தன் இட். எல்லா ஃபவுண்டர்ஸுமே இப்போது இன்ஸ்டாவில் வந்துட்டாங்க, if I'm not wrong. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி இன்ஸ்டா வந்துட்டாங்க, ஃபேஸ்புக் வந்துட்டாங்க. தே ஆர் போஸ்டிங் தேர் ஓன் கிரியேட்டிவ் கண்டென்ட். டு சம் எக்ஸ்டென்ட் இட் இஸ் குட். லைக் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியாக போகாத வரைக்குமே ஐட் சே இட் இஸ் குட் ஆக்சுவலி. பட் த மெயின் ஜாப் ஆஃப் த ஃபவுண்டர் இஸ் டு லைக் இம்பேக்ட் த பீப்புள் வித் த நாலேஜ் தட் தே ஹேவ், வித் த எக்ஸ்பீரியன்ஸ் தட் தே ஹேட். பட் அது எதுவுமே இல்லாமல் அவங்களோட ஸ்டோரியை ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியாக மாற்றிடுறாங்க. ஹவு டு யூ see this? இது இன்டெரக்டாக என்ன டேரக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஐயா, இல்லை ஜஸ்ட் யா, ஆமாம், இது நீங்கள் டேரெக்டாகவே உங்களை பார்த்தா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் போடுறீங்களா? இல்லை, ஜோக்ஸ் அபார்ட், நாங்கள் பண்ணுறது பிளாக் செயின் கம்பெனி. ஸோ கண்டிப்பா. இட் இஸ் அ கம்யூனிட்டி ட்ரிவன் திங், ரைட்? Yeah. இஃப் யூ லுக் இன் டு பிளாக் செயின், யூ வில் see that there is a token, there is a community, there is so much happening around your protocol, Okay. right? It is not a top down approach. So I had to do this, and என்னுடைய content journey வந்து it happened by luck or by ஒரு occasionally திங்காக தான் வந்தது. நான் லாஸ்ட் வெக்கேஷன் ஏப்ரல் வந்திருந்தேன். ஐ மெட் இப்போபே மோகன். அவர் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. அவர் கூட பாட்காஸ்ட்டில் நீங்கள் கூப்பிடலாம், கண்டிப்பா. இப்போபே மோகன். ஸோ அவர்கிட்ட பேசுகிறப்போ he said, விஜய் நீங்கள் கான்டென்ட் பண்ணலாம்,
நல்லா பேசுகிறீங்க, பாருங்கள் எனக்கே 50K உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு அவர் ஒரு என்கரேஜ் பண்ணார். அண்ட் தென் எப்பாப்புரா மீட் பண்ணியிருந்தேன். ம். ஸோ ஹீஸ் அ ஸ்டோரி டெல்லிங் ஜீனியஸ்ன்னு சொல்லுவேன். ம். ஸோ ஹீஸ் அ வெரி குட் கை. ஹீ ஆல்சோ கேவ் மீ அ புஷ். ஸோ கப்புள் ஆஃப் அதான் அந்த ஸ்டார்ஸ் அலைன் ஆகிற மாதிரி எனக்கு அங்கே மோகன் ஒரு இடத்துல சொல்கிறாரு, எப்பாப்புராவை மீட் பண்ணுறேன், அவர் ஒரு பாட் இந்த மாதிரி ஒன்று கூப்பிட்றாரு. ம். அண்ட் யூஸ்வலாக இன்வெஸ்ட்மெண்ட்னா வாங்கிட்டோம் ஒரு லெவலுக்கு பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வாயில் வடை சுட தெரியும். ம். அது கொஞ்சம் நேச்சுரலாக வரும். அதனால் ஒய் நாட் நம்ம பேசுவோமே, பேசி பார்ப்போம். இஃப் பீப்புள் வாண்ட் டு ஹியர் திஸ் கான்டென்ட், ஏன்னா எனக்கு ஆரம்பிக்கிறப்போ ஒரு அன்சர்டைனாக இருந்தது, ஹெசிடன்ட் இருக்கும் கண்டிப்பா. இது இந்த மாதிரி கான்டென்ட்டுக்கெல்லாம் வேல்யூ இருக்கா. நம்ம ஊரில் இந்த அக்கா செலிப்ரேட் பண்ணுவாங்க நிறையா, ம். அதை பற்றி நான் பேச விரும்பலை. பட் இந்த அக்கா கல்ச்சர் இருக்கக்கூடிய இந்த தம்பிகள் எல்லாம் நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு அன்சர்டைனாக இருந்தது. ஏன்னா ம். மாதம் மாதம் ஒரு அக்கா வந்துடுறாங்க, ரைட்? அப்போ அதுக்குள்ளே ஒரு அண்ணா வந்தால் ஏற்றுப்பாங்களா, போடா வெளியேன்னு சொல்லிடுவாங்களான்னு தெரியாமல் தான் ஆரம்பித்தேன். பட் லக்கிலி இட் டர்ன்ட் அவுட் ரியலி வெல். 5 monthsல வந்து Yeah, you grow a கிட்டத்தட்ட lot. 250,000 ஃபாலோவர்ஸ். You grow a lot. குருவலாட்டு இல்ல கோவத்தில் சொல்கிற மாதிரி இருக்கு. நீ என்ன எப்படி குரூ ஆடு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. Not actually, sir. So thanks for taking everything sportive, and I believe this company would be a $1 billion company by next 5 to 10 years. And I hope everything works like நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்ஸ் அலைன் ஆகணும் உங்களுக்கு. And I wish you everything best, sir. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். Yeah, அண்ட் ரியலி குட் ஃபன். தேங்க்யூ. thank you, sir.